ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். தட் நைட் பார்ட் 15. ஸோ போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஸோ தேங்க் வந்து தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒயின் பண்ணலை, போஸ்ட் பண்ணது அவளோட ஃப்ரெண்டு. பட் அவள் ஃப்ரெண்டு இப்போ செத்து போயிட்டா அப்படிங்கிறது ஒயின் பேசிகிட்டு இருந்ததை தேங்க் வந்து கேட்டுட்டு ஃபீல் பண்ணி வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே கதையை அழுது ரூம் கதோட அப்படியே சாத்திருப்பார். ஸோ அதோடு இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். லெட்ஸ் கன்டினியூ டு த பார்ட் 15. ஸோ இப்போது தேங்க் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு. தேங்க் வந்து ஆஃபீஸ்க்கு வரல, ஏன்னா அவர் தான் ரூம்குள்ளே கிடக்காருல. எப்படி ஆஃபீஸ்க்கு வருவார்? வரல. ஆனால் ஒயனோட கண்ணு தேங்காய் தான் மாறி மாறி தேடிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் கூட வேலை பார்க்குற பொண்ணுங்கள்லாம் ஒயனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஒயன், ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? நீ விஏபி கஸ்டமர் சர்வீஸில் இருக்க, கொஞ்சமாவது ஒர்க்கை கவனிமா. கவனம் எங்கே இருக்குது? என்ன புருஷனை தேடுறியா? நான் ஒன்றும் தெரியலையே. நீ பதட்டப்படுறதுலே தெரியுதுலே தேடுறேன்னு. என்ன உன் ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்ணுறியா என்ன? ஓ, ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே ஒன்று சர்ப்ரைஸாக மீட் பண்ண வருவாருன்னு எதிர்பார்த்துட்டு தேடிட்டுருக்கேன் என்ன? அச்சோ, அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு போய் வேலையை பாருங்கள். நாங்கள் வேலையை பார்க்குறது இருக்கட்டும், நீ ஃபஸ்ட்டு போய் வேலையை பாரு. சரி அப்படின்ட்டு வாயின்னு வரான். ஆனால் அவளுக்கு தேங்க் ஞாபகமாக தான் இருக்குது. ஒரு வேளை இந்த காரை தேங்கோட காராக இருக்குமோ? எல்லாத்தையும் கேட்டிருப்பாரா? அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டார். நான் தான் ஏதோ தப்பாக பிடிச்சிட்ருக்கேன். அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டார் அப்படின்ட்டு வாயின் மாறி மாறி நினச்சிட்ருக்கா. ஆனால் அசிஸ்டன்ட் வரதை பார்த்ததும் இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு அசிஸ்டண்ட்டே ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்துட்டு அப்பா நின்றுட்டுருக்கா. அப்போ அவருக்கே புரியுது இது நம்ம எதோ கேட்க வருது அப்படின்ட்டு. அவரே திரும்பி, என்னாச்சு மேம், எதுக்கு என்னையே பார்த்துட்ருக்கீங்க? உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா? ஒன்றும் இல்லை. அது 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 மேம், தேங்க்ஸ் சார் வந்து இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வரல, லீவுன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நான் அவரை பற்றி கேட்கல நான். அப்படியா மேம்? அப்போ நான் போவா? போங்க அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டாரு. எனக்கு ஆனால் எதுக்கு இன்றைக்கி தேங்க் வரல அப்படின்னு தான் இருக்குது. ஒரு மாதிரி கட்டுப்பாகிட்டா. தேங்க் இல்லாதது அவளுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அது எந்த மாதிரி உணர்வு அப்படிங்கிறது அவளால் சொல்லவே முடியல. தேங்காய் இத்தனை நாள் பார்க்காம இருந்தது கூட சரி, இப்போ திடீர்னு சமீபமாக பார்த்துட்டு இப்போ இல்லை அப்படிங்கிறபோது ஏற்றுக்க முடியல அவளுக்கு. ஸோ அதனால் அவ்வளோ ஒர்க்கு வந்து பார்த்துட்ருக்கா. கொஞ்சமாவது தேங்காய் பற்றி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி. இங்கே வீட்டில் தேங்கோட அம்மா கத்திகிட்ருக்காங்க. டேய் சாப்பிடவாது வெளில வாடா, ஏன்டா வெளிலே வர மாட்டேங்கிற, ரூம்குள்ளே கிடக்குற. தேங்க் ப்ளீஸ் தேங்க், எல்லாமே பாஸ், நம்ம எல்லாத்தையும் மாற்றிடலாம், தயவு செஞ்சு வெளில வா, நம்ம ஏதாவது ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கலாம்ப்பா, தயவு செஞ்சு வெளில வா தேங்க், அம்மா சொல்கிறத கேளு தம்பி, வா வெளில வா. இங்கே பாருங்கம்மா, நான் உங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் இங்கே வந்து கத்தி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க. ஒழுங்காக யோகா கிளாஸ் போங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க, நீங்கள் ஒழுங்காக இருங்க, என்னை பற்றி கவலைப்படாதீங்க, வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு. அவன் பாட்டுக்கு இன்னும் ரூம்குள்ளே தான் இருக்கான், வெளிலே வர மாட்டேங்கிறான். அவங்க அம்மா கத்துறாங்க. அவன் இப்படி சொல்கிறானே தவிர்த்து வெளில வரவே மாட்டேங்கிறான். அவங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு புரியல. இருந்தாலும் சரி 2 நாள் போச்சா வெளில வந்துடுவா அப்படின்னு அவங்களும் விட்டுட்டாங்க. அப்படியே 1 வாரம் பாஸ் ஆகிடுச்சு. 1 வாரமாக தேங்க ஆஃபீஸுக்கு அதாவது ஹோட்டலுக்கு வரவே இல்லை. எனக்கா ஐயோ கடுப்பாக இருக்கு, ஏன் வரல அப்படின்ட்டு தேங்கு பார்த்தா அவன் நடிச்சிட்ருக்கா. இங்கே அவங்க அம்மா என்ன பண்ணுறதுன்னு வேற தெரில. தேங்கு வரமாட்டேங்கிறான்னா தேங்கு அங்கே தேவதாஸாவே ஆயிட்டான். இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்ட்டு அவனும் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. வானும் தேங்க பார்க்க முடியலையே அப்படின்னு அவளும் இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு இப்போ தான் புரியுது, நம்ம தேங்க மிஸ் பண்ணுறோம், நம்ம ஏன் அவரை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அப்பாடுக்கு தனியாக நின்று பேசிகிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வரான் வந்து, மேம் மேம் ஃபைன் மேம். சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் எதுக்கு என்ன அடிக்கடி மேம்னு கூட்டிகிட்ருக்கீங்க? இல்லை மேம், என்னதான் இருந்தாலும் நீங்கள் இன்னுமே எங்கள் தேங்க்ஸ் சாரோட ஒய்ஃப் தானே, ஸோ அதனால் வேணாம், இது இங்கே யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். இல்லை மேம், இங்கே யாருக்கும் இது தெரியாது. நல்லது. என்ன, எது கூப்பிட்டீங்க? மேடம் வந்திருக்காங்க. அத்தையா? ஆமாம் மேம், உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க, வாங்க. இதோ வரேன் அப்படின்ட்டு வாயினும் போகிறா. போய் அவங்க அத்தையை பார்த்ததும் நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்குறா. அவங்க ஆனால் வாயினை ஹக் பண்ணி அழுகுறாங்க, மன்னிச்சிருமான்னு. வாயினுக்கு சுத்தமாக எதுவும் புரியலை. அப்படியே ஷாக்காகி, என்னாச்சத்த, ஏன் என்கிட்ட வந்து மன்னிச்சிருமா கெஞ்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா என்ன? தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா ப்ளீஸ்மா. அத்தை, என்ன ஆச்சு? ஏன் இப்போ திடீர்னு இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க? என்ன நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே. அப்போ அவங்களும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. தேங்கின ரூம்குள்ளே தான் கிடக்குறான், வெளில வர மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொன்னதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ட்டு எனக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே கண்ணீர்லாம் தொடச்சிட்ருக்கா. அப்போ அவங்க அத்தை என்ன சொல்கிறாங்கன்னா,
இத்தனை நாள் நீ தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்த அப்படின்ட்டு உன் மேலே வெறுப்பை காமிச்சிட்டு இருந்தோம். அதால நீ குழந்தையெல்லாம் இழந்திருக்க. அது ஒரு வகையில் எங்கள் குடும்பத்தோட வாரிசு தான். ஆனால் இப்போ அதெல்லாம் போய் எல்லாமே எங்களோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா. என்னால் என்னை மன்னிக்கவே முடியாதுமா. நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் தயவு செஞ்சு இப்போது தேங்க் ரூமை விட்டு வெளில வர மாட்டேங்கிறான். அவன் 3 வேளை சாப்பாடு வச்சா 1 வேளை தான் சாப்பிட்றான். அதுவும் ஒழுங்கா சாப்பிட்றதில்ல. அவன் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கூட தெரில. அவனை பார்த்தே 1 வாரம் ஆச்சு. எனக்கு சத்தியமா முடியலம்மா. நீ போய் கொஞ்சம் கூப்பிட்டா அவன் வருவான். நீ வேணா தேங்கோட பார்க்க வரியா? தயவு செஞ்சு எனக்கா இது பண்ணுமா. அப்போது எனக்கு வந்து போகிறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா தேங்க்கெல்லாம் உண்மையை தெரிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து அவனை எப்படி பார்க்குறது அப்படின்னு தெரில. ஏன்னா அவன் மேலேயும் தப்பு இருக்குது. வீடியோ எடுத்தது அவள் தானே. ஸோ அதனால் அவளுக்கு வந்து தேங்க பார்க்குறதுக்கு ஆசை இருந்தாலும் அந்த மனதைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது. அவள் ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஆமாம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறதுக்கு அவளுக்கு வாய் வரல. அவங்களுக்கு புரியுது. சரி நம்ம இந்த பிள்ளைய எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கோம். இவளும் இப்படி தான் சொல்லுவா. எதிர்பார்த்து தானே அப்படின்ட்டு அவங்களும் ஒரு ஏமாற்றத்தோட சரிம்மா விடு, எங்களுக்கு புரியுது. உன் நிலமை என்னங்கிறது நீ சொல்லாமலே நல்லா புரியுது. நான் வரேன். நல்லா இரு மோகன், பத்திரமா இரு அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து அழுதுகிட்டே போயிட்டாங்க. எனக்கு அவங்க அழுதுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அன்றைக்கி அவளால் வேலை பார்க்கவே முடியல. ஸோ அதனால் ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் தேங்கோட திங்கிங்காக தான் இருக்குது. அப்போ தான் அவங்க அண்ணன் வரான். அவங்க அண்ணன் வந்ததும் நீ இப்படி இருக்கதை பார்த்துட்டு என்னாச்சு, ஏன் என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. அது அண்ணா உங்ககிட்ட நான் சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது அப்படின்ட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. இப்போ தான் அவங்க அண்ணனுக்கே புரியுது. ஓ இதனால தான் அந்த பையன் இப்படி இருந்தானா. சரி அந்த பையன் மேலேயும் தப்பில் நான் இருக்கா இருந்தாலும் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க கூடாது அவன். அதான் பொண்ணை விட்டுட்டான்ல. இதுக்கடுத்து அவனை பார்க்கலாம் போகாத, அவன்கிட்டலாம் போகாத. அவ்வளோதான். அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிடு. அவன்கிட்ட நீ போகக்கூடாது. இல்லை எனக்கு இப்போ போகணும்னு தோணுதுண்ணா. வயன் அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனாலும் எனக்கு அவனை போய் பார்க்கணுன்னு தோணுது. அப்படி இருக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல. இங்கே பாரு வயன், நீ திரும்பவும் அந்த பாலங்குழியில் போய் விழுவுறன்னு நினைக்கிறியா? சொல்லு. இல்லை அது அப்படி இல்லை. நீ எப்படினாலும் சரி, உனக்கு போகணுன்னு ஆசையாக இருந்தால் போ. இங்கே யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. போ, தாராளமாக போ. ஆனால் திருப்பி வந்துடாத அப்படின்றான். எனக்கு அவன் திருப்பி வந்துடாத அப்படின்னு சொன்னதும் எப்படி ஏற்றுக்கிட்டு இல்லை. அவங்க அம்மா அப்பா பார்க்குறா. அவங்க அம்மா அப்பா எதுவுமே சொல்ல அமைதியாக இருக்காங்க. ஆனால் எனக்கு சரி போவோமே, என்னதான் இருந்தாலும் நம்ம புருஷன் தானே அப்படின்னு ஒரு எண்ணம் வேறு வருது. அதனால் அவங்க அண்ணனை பார்த்துட்டு அங்கேருந்து வெளில ஓடுறா. அவங்க அண்ணனும் வயன் போயிட்டில்ல, இதுக்கடுத்து போயிட்டு நீ திரும்பி வந்தா இந்த வீட்டு வாசப்படி உனக்கா இருக்காது, கதவு உனக்கா திறக்காது அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு ரெலா கொடுக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா அப்பா இதெல்லாம் கேட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஆனால் வான் இது பாட்டுக்கு காலைல வாங்குறதே இல்லை. அந்த பிள்ளை பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கா. ஸோ ஓடி ஒரு வழியாக எப்படியோ டாக்ஸிலாம் பிடிச்சி நேராக தேங்கோட வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட போய் டாக்ஸிக்கு பில்லை பே பண்ணிடுங்க அப்படின்ட்டு போகிறா. அவங்களுக்கு தான் தெரியுமே வந்து நம்ம மேடம். அதனால் சரிங்க மேடம் நீங்கள் போங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் மேடம் அப்படின்ட்டு வானை உள்ளே அமுச்சு விட்டுட்டாங்க. அப்போ தான் தேங்கோட அம்மா மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் பண்ண பாவத்தெல்லாம் கழிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ கோயில் குளம் அப்படின்னு போகிறதுக்காண்டி ட்ரிப்புக்காண்டி எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சுட்டு அப்படியே வெளில வராங்க. வாணி இப்படி தளத்தறிக்க ஓடி வரதை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி ஒரு வழியாக வந்துட்டாளா அப்படின்ட்டு வாணி ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. வாயனும் அவங்ககிட்ட எதுவும் பேசுகிறதில்ல. அவங்கள பார்த்து சின்னதாக ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டு அப்பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே கொடுக்குற ஓடிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் இதுக்கடுத்து என் பையன் முளைச்சிப்பான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட அவங்களும் அங்கேருந்து டாக்ஸி ஏறி போகிறாங்க. வாங்கி வந்தாலும் ஒரு டாக்ஸி, அந்த டாக்ஸியில் ஏறுறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த பொண்ணு இன்னும் காசு கொடுக்காம போகுது, அதை நான் கொடுத்துக்கிறேன், ஏன் மருமதா நீ வண்டி எடுப்பா அப்படின்ட்டு அவங்க கூலாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. வாயின் வீட்டுக்குள்ளே வரா. வீட்டுக்குள்ளே வந்து தேங்கோட ரூம் கிட்ட தான் வந்து நின்றுட்டுருக்கா. தேங்க்கு வாயின் வந்ததும் ஃபீல் ஆகிடுச்சு. வாயின் தான் அப்படிங்கிறது அப்படியே கீழே அவரோட நிழல் தெரியும் இல்லையா. ஸோ அதையே ஒரு மாதிரி அந்த டோரோட கேப் வழியாக பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். வாயனுக்கும் தெரியும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் டோர்கிட்ட வந்து தயம் கதவை திறக்க போகிறீங்களா இல்லையா? இன்னும் எத்தனை நாள் உள்ளே இருப்பீங்க? ஏய் இங்கே எதுடி வந்த? இங்கே எதுக்கு வந்த? ஒழுங்கா உன் வீட்டுக்கு போ. நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இதுக்கடுத்து நான் இங்கே தான் இருப்பேன். நான்லாம் போக மாட்டேன். ஏன் போக மாட்டேன்? எதுக்கு போக மாட்டேன்? அதெல்லாம் நீங்கள் இருக்கக்கூடாது. ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. ஏன் தயம், நான் உனக்காண்டி எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன். எவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் தெரியுமா? அதுவும் செருப்பு போடாமல் ஓடி வந்தேன். நைட் ட்ரெஸ்ஸோடு ஓடி வந்தேன்.
அவசரமா இருக்கிற டாக்ஸியை பிடிச்சி ஓடி வந்தேன். ஆனால் நீ என்ன கதவே திறக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பாவமாக சொல்கிறேன். இப்போ தான் உரிமையோடு பேசுகிறா. தேங்க் இதை கேட்டதும் சந்தோஷமாக தான் இருக்குது. குள்ளன்னு இருக்குது. இருந்தாலும் கல்லேருந்து கண்ணீர் வருது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஓடி வந்தியாடி அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. கட்டி பிடிக்கலாம் தோணுது. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுட்டு, உனக்கு ஒரு வாட்டி நான் சொன்னேன் புரியாதா? இங்கேருந்து போன்னு நான் சொன்னேன். காதில் விழுகலையா என்ன? இல்லை காதில் விழுகிற மாதிரி சொல்லணுமா? இங்கே பாரு, நீ எப்படினாலும் சொல்லு, நான் இங்கேருந்து போகிறதா இல்லை. நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன் தான், நீ எவ்வளோ வாட்டி சொன்னாலும். ஏய், எதுக்குடி போக மாட்டேன்? ஏன்னா நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். இதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு வந்தாலும் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு என் அண்ணன் சொல்லிட்டான். நான் வீட்டுக்கு போனாலும் எங்கள் வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ நான் ரோட்டில் படுக்கவா? உனக்கு ஓகேவா? அப்போ போய் கெஸ்ட் ரூம் இருக்கும், அதில் படுத்துக்கோ. நான் ஏன் அதில் படுக்கணும்? இதான் என் ரூம், நான் இங்கே தான் படுப்பேன். ஒழுங்காக கதவை தரேன். அது ஏன் ரூம், உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. ஏய், வீடே எதுடி? வீடே இதுனாலும் நான் உன் பொண்டாட்டி. நம்ம 2 பேரும் இந்த ரூமில் தான் ஒன்றா வாழ்ந்தோம். நான் இந்த ரூமுக்குள்ளே தான் வருவேன். ஒழுங்காக கதவை தரேன். இங்கே பாரு, உங்ககிட்ட என்னால் ஆர்கியூலாம் பண்ண முடியாது. ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். தேவ், ப்ளீஸ் தேவ், உன்னை பார்த்தே ஒரு வாரம் ஆச்சு. எனக்கு உன்னை பார்க்கணுமோன்னு இருக்கு. கதவை தரேன். ஏன் இப்படி பண்ணுற? நீயே உன் மேலே பழி தூக்கி போட்டுக்கிற. என்ன தான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணாலும் அப்லோட் பண்ணது அவனாலும் வீடியோ எடுத்தது நான் தானே. ஸோ தப்பு நான் தானே. அதுக்கான பனிஷ்மெண்ட்டாக நீ நினச்சிக்கோயேன். உன் மேலே எந்த தப்பும் இல்லை. நம்ம குழந்தை இறந்ததுக்கு நீ காரணம் இல்லை, நான் தான் காரணம். நான் ஒழுங்காக சாப்பிட்ருக்கணும், ஒழுங்காக இருந்திருக்கணும். இங்கே பாரு, எல்லா பழி தூக்கி உங்களை போட்டுக்காத வாயன். வாயை முடிட்டிங்க இருந்து போ. இல்லை, நான் தான் சொல்கிறேன்ல, நீ எத்தனை வாட்டி போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன். சரி, நீ ரூம்குள்ளே உட்கார போறியா? உட்காந்துக்கோ. அப்படியே அங்கேயே உட்காந்துக்கோ. கதவை திறந்துடாத. நானும் நீ எப்போ கதவை திறக்கிறியோ அது வரைக்கும் இந்த கதவுக்கு வெளில தான் உட்காந்துருப்பேன். பார்த்துடலாம் ஷார் தான் ஜெயிக்கிறாங்க அப்படின்ட்டு. அவளும் அப்படியே கதவுக்கு வெளிலே குத்த வச்சு உட்காந்துக்கிட்டா. தேங்க அப்படியே அடியில் பார்க்குறான். அவன் அப்படியே அங்கே உட்காந்துருக்கா அப்படிங்கிறது தெரியுது. ஃபேஸ் தெரியல, அவள் உட்காந்துருக்கா அப்படிங்கிற நிழல் தெரியுது. ஸோ அதை பார்த்துட்டு வேண்டாம், எவ்வளோ நேரம் உட்காரான் நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு தேங்கும் அப்படியே பெட்டில் படுத்துக்கிட்டான். படுத்துட்டு அவனுக்கு தூக்கம் வருது, அவனும் தூங்கிட்டான். இங்கே வாயனுக்கும் தூக்கம் வருது, ஏன்னா நைட் டைமில். ஸோ அவளும் தூங்குறான். ஸோ நைட்டு ஒரு 2 மணிக்கு தேங்க் அப்படியே தண்ணி தான் எடுக்குது. பக்கத்தில் இருக்க பாட்டிலேருந்து தண்ணி குடிக்கிறான். குடிச்சிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறான். இன்னும் வாயன் அங்கேயே தான் உட்காந்துருக்கா. அதை பார்த்ததும் அவனால் சுத்தமாக முடியல. என்ன தான் நடிச்சிட்ருக்கா அவன்? ஏன் 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 என்னை போட்டு படுத்துறா? அதான் எதுவும் வேண்டாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானே வந்தாலும் ஏன்டி ஒயன் என்னை விட மாட்டேங்கிறேன்? என்னை பிடிச்சி ஏன்டி இப்படி விடுத்து எடுக்கிறேன்? இரு வந்து தொலைகிறேன். நீ பிடிச்ச முயலுக்கு தான் 4 கால்ன்ற மாதிரி சாதிச்சிட்டில, கடைசியில் என்னையே இறங்கி வர வச்சிட்டில ஒயன் அப்படின்னு அவளும் டப்புன்னு கதவை திறக்கிறான். அவன் கதவை திறந்த சத்தத்தை கேட்டே ஒயன் அப்படியே கண்ணு முழிச்சு அப்படியே உட்கார்ந்த மணிக்கு தேங்க நிமிர்ந்து பார்க்குறா. தேங்க பார்க்க அவ்வளோ பாவமாக நிற்கிறான். ஒயனுக்கு அவனை பார்த்ததும் அழுக தான் வருது. ஆட்டோமேட்டிக்காக கலந்து கண்ணீர்லாம் வருது. தேங்க்கும் வருது, இருந்தாலும் வேகமாக காட்டிக்கணும்ல. அதனால் அவ்வளோ ஒரு மாதிரி ஃபேஸ் ரூடாக வச்சுருக்கான். ஆனால் எனக்கு தெரியுது அவன் அப்படி சும்மா வச்சுருக்கா அப்படின்ட்டு. உடனே கை கொடுக்குறா. எதுக்குன்னா அவன் எந்திக்கணும்ல. ஸோ அவன் தூக்கி விடணுமாமா, அதுக்காண்டி கை கொடுக்குறா. ஆனால் தேங்க அந்த கையை அப்படியே பிடிக்காமா பாட்டுக்கு மூஞ்சி திருப்பி நின்றுட்டுருக்கான். வாயன் வந்து, இங்கே பாரு, ஓவரால் நடிக்காத, என்னை பார்க்கணுங்கிறதுக்காக தானே கதவை திறந்த. ஒழுங்காக கையை கொடுத்து தூக்கி விடு. என்னால் எந்திக்க முடியல, நான் ரொம்ப நேரமாக இப்படியே உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன். சத்தியமாக நீ என்னை எழுப்பிவிட்டால் தான் எந்திக்க முடியும், என்னால் எந்திக்க முடியாது ப்ளீஸ் அப்படின்றா. சரி, இவ்வளோ தூரம் சொல்லி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனை வேண்டாம் இருப்பா கையை பிடிச்சி தூக்கிடுறான். அவன் தூக்கிட்டு ஃபோர்ஸ்க்கு வான் அப்படியே அவனோட கிட்ட போய் நிற்கிறா. தேங்க் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. இருந்தாலும் வானை தள்ளி நிற்க வச்சுட்டு, என்ன வேணும்? அதான் திறந்துட்டல, இங்கேருந்து போ. திறந்துட்டேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்ட்டு ரூம்குள்ளே போய் அவள் பாட்டுக்கு பெட்டில் படுத்துக்கிறா. தேங்கலாம் பார்த்துட்டு பெட்ஷீட்டில் வேலைக்கு விட்டு, ஒழுங்கா வெள்ளஞ்சி போடி, வெளில போடி. முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேண்ணா? உனக்கு வர வர வாய் அதிகமாகிடுச்சு வாயன். என்ன கொஞ்ச நாள் உங்ககிட்ட சாஃப்டாக நடந்துக்கிட்டேன்னா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருப்பியா? அப்படியா? அப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கணுமா? இப்போ எதுக்கிட்டு இப்படி பேசுகிற? அப்படி தான் பேசுவேன். சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீ ஏன் நம்ம மேரேஜ் ரிங்கை இன்னும் போட்டிருக்க? கழட்டி தூக்கி போட வேண்டியதானே? நான் ஏன்டி போடணும்? ஓ, அப்போது இன்னும் நீ என் புருஷன் தானே? சொல்லு, என் புருஷன் தானே? அதுக்கு தேங்கிட்ட பதில் இல்லை. அப்படியே பார்க்குறான். அவன் சிரிச்சிட்டே, எனக்கு தெரியும்டா தெரியும் அப்படின்ட்டு
அவள் பாட்டுக்கு படுத்துக்கிட்டா. தேங்கலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புல்ல பூச்சி மாரி இருந்தா. இப்போ பார்த்தியா திருப்பி அதே மாரி வாய் வந்துருச்சு அப்படின்ட்டு. அவனும் பார்த்துட்டே நின்னுட்டுருக்கான். வாயனும் தண்ணி குடுங்க தண்ணி இல்ல போய் எடுத்துட்டு வரியா? அப்படின்றான். தேங்க என்ன நினச்சான்னு தெரியல. அத வாங்கிட்டு அப்படியே கீழ போறான். அவன் எனக்கு ரொம்ப குஷியா இருக்கு. ஏன்னா நம்ம சொன்னதெல்லாம் செய்றான் அப்படின்ட்டு இருந்தாலும், அவளுக்கும் ஒரு கில்ட்டிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அத நினச்சு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது இருந்தாலும். இப்ப இத நினச்சு எதுவும் யோசிக்கக்கூடாது. வொரி பண்ணிக்கக்கூடாது. ஒன் கம் டவுன். ஓகே. இதுக்கடுத்து நீ தேங்க தான் மாத்தணும். என்ன? தேங்க தான் மாத்தணும். தேங்க மாத்துறதுல மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணு. ஓகேவா? அப்படின்னு அவளுக்கு அவளே ஆறுதல் சொல்லிட்டு அந்த கண்ணீர்லாம் அப்படியே தொடச்சு விட்டுட்டு, அவ பாட்டுக்கு அப்படியே ஸ்மைலி ஃபேஸோட அங்க உட்காந்துருக்கா. தேங்கும் தண்ணிலாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். வாயனும் குடிச்சிக்கிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் மறந்துடாம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? டாடா. பாய். சீ யூ லேட்டர்.